இட்ஸ் சண்டே. பிளான் பார்த்தீங்கன்னா, காலையில 5:30க்கு எந்திரிச்சு வெளியில கிளம்பிடணும் அப்படிங்கிறது. பட் நேத்து மாலுக்கு போயிட்டு ரொம்ப லேட்டா வந்ததுனால, காலையில எந்திரிக்கவே 7:00 ஆயிடுச்சு. குயிக்கா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. ராகி களியும் நேத்து உள்ள லெஃப்ட் ஓவர் ஃபிஷ் குழம்பும் வச்சு முடிச்சுட்டு 8:30க்கு வெளியில கிளம்பியாச்சு. டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா, வண்டமால் லேக் தான். அது ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கு பெங்களூர்லேருந்து. தேன்கனிக்கோட்டைன்னு ஒரு இடத்துல, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. சரி சன்ரைஸ் பார்க்க முடியல, சன்செட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில ஷாப்பிங் போயிட்டு லஞ்ச்லாம் முடிச்சுட்டு ஒரு 3:15 போல தான் நாங்கள் கிளம்புனோமே. ஒசூர் வழியாக போயிட்டோம். ஸோ ஒசூர்லேருந்து போகும்போது நாங்கள் ஒரு நேரோவான ரோடு எடுத்துட்டோம். இது ஒரு சிங்கிள் லேன் ரோடு தான் அப்படின்னு வில்லேஜ் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஒரு ஆள் போகிறது தான் கரெக்டாக இருக்கும். ஒரு கார் போச்சுன்னா இன்னொரு கார் வந்து ஓரமாக ஒதுங்கி தான் நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் இந்த கிறிசாந்திமமோட ஃபார்ம்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலாக நிறைய ஃபார்ம் இருந்துச்சு, கேபேஜ் இந்த மாதிரிலாம் நிறைய வில்லேஜ் இருந்ததுனால போகிற வழியில் நல்லா பார்த்துட்டு போக முடிஞ்சு. நைட் டைமில் இந்த வழியில் வர்றது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் பெங்களூர்லேயே டிசைட் பண்ணி வந்திருந்தோம் அப்படின்னா, பொம்மசந்திரா வழியாவே நம்ம ஆனைக்கல் ரோடு எடுத்தோம்னா, அங்கே ஒரு க்ளீனான ஒரு ரோடு இருக்கும். அந்த ரோடு வழியாக அந்த லேக் ரீச் ஆகிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரிட்டர்ன் வரும்போது அப்படி வந்துக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். என்னதான் அந்த ரோடு கொஞ்சம் நேரோவாக இருந்தாலும், அந்த டே டைம் அப்படிங்கிறதுனால அவ்வளோ பீஸ்ஃபுல்லான ஃபீல்டு, ஃபார்ம் அதெல்லாம் இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஒரு வழியாக அப்படியே லேக்கோட கிட்ட வந்தாச்சு. அந்த லேக்கை நியர் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி ஒரு லேக் ஒன்று வரும். அதுக்கப்புறம் தான் ஒரு பிரிட்ஜ் வரையும் நல்லாயிருக்கும் ரோடு. அதுக்கப்புறம் நம்ம லேக்கு கிட்ட போகணும் அப்படின்னா கொஞ்சம் அந்த ரோடு வந்து கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. வண்டி ஓரளவுக்கு இறங்கி ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். 1, 2 இடத்துல தான் அப்படி இருக்கும். ஸோ வண்டி வருதா என்னன்னு பார்த்துட்டு இறங்குறப்போ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இறங்கி உள்ளே போனால் இட் வாஸ் சூப்பர் ஆசம் டு. அந்த வியூ வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் ரிட்டர்னே வந்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் எங்களுக்கு அப்புறமும் வந்துட்டு இருந்தாங்க. அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த வியூவெல்லாம் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு பசங்கள்லாம் ரொம்ப தண்ணிக்குள்ளே இறங்குறதுக்கு கொஞ்சம் பயந்தாங்க. ஏன்னா அது எவ்வளோ ஆழம் இருக்கும் அப்படின்னு தெரியாதுன்னு யோசிச்சுட்டு ரொம்ப தண்ணிக்குள்ளெல்லாம் இறங்கலை. பட் இங்கே நிறைய ஆள்லாம் எங்களையும் தாண்டி நிறைய பேர் வந்து அங்கே நிறைய காசோட கேம்பிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கேம்பிங், ஃபிஷ்ஷிங் நம்ம அங்கேயே குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். என்னென்னா நம்ம எவ்வளோ நீட்டாக அங்கே நம்ம வச்சுட்டு வரோமோ அடுத்து வரவங்களுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அங்கங்கே குப்பை போடாமல் நம்ம கிளம்பும்போது அது நீட்டாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்புனா அந்த பிளேஸ் வந்து இன்னும் நல்லா பாதுகாப்பாக வச்சுட்டு அதை நிறைய பேர் போய் பார்க்குற அளவுக்கு இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு இடி மின்னலாக வர ஆரம்பிச்சிருச்சு. அம்மா அப்போவே சொல்லிட்டாங்க, சரி கிளம்பலாம், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைட்டாக ட்ரெஸ்ஸில் ஆகும்போதே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். ஏன்னா ஒரு வேளை அந்த ஒரு ரோடு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அந்த இடத்துல கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக சீக்கிரம் கிளம்பி ஒரு 2-3 மினிட்ஸ் தான் இருக்கும். நல்ல மழை. ரிட்டர்ன் வரும்போது ஃபுல்லாக நல்ல மழையில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ரிட்டர்ன் வரப்போ நான் சொன்ன மாதிரி ஆனைக்கல் அந்த ரோட்டில் தான் ரோடு எடுத்து பொம்மசந்திரா. இதோட லாங் வீடியோ நான் டேக் பண்ணுறேன் பாருங்கள்.